அதாவது கேவலமான விஷயங்களை பார்க்குறது கூட தப்பு. கேவலமான விஷயங்களை பார்க்குறதும் தப்பு, பேசுகிறதும் தப்பு, யாராவது பேசி அதை கேட்குறதும் தப்பு. அதனால் கேவலமான விஷயங்களை அப்போ நம்ம கேவலமான விஷயத்த பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னா, நாமளும் கேவலமானவங்களாகிடும். கேவலமான விஷயங்களோடு நமக்கும் ஒரு தொடர்பு இருக்குது என்பதாக அதை அவ்வாறு அது பொருள்படும். அதனால் கேவலமான விஷயங்களை எந்த ஒரு வகையிலும் நீங்கள் நேரில் கூட பார்க்கக்கூடாது, மொபைல் ஃபோன்லேயும் பார்க்கக்கூடாது. மொபைல் ஃபோனை பயன்படுத்தும் போதும் சில கேவலமான விஷயங்கள்லாம் வரும். அதை நீங்கள் பிளாக் பண்ணிடணும். ஒரு மொபைல் ஃபோன் இல்லைன்னா அதை பார்க்கும்போது என்னடா இதையெல்லாம் நம்ம பார்க்குறோம், இதையெல்லாம் ரசிக்கிறோம், அப்போ நமக்கே ஒரு நாமளும் அந்த மாதிரி கேவலமான ஒருவராக இருக்கிறோமா என்கிற உணர்வு கண்டிப்பாக ஏற்படும். அதனால் மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா சமூக வலைதள ஊடகங்களில் கேவலமான மனுஷங்கள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் வீடியோ போடுவாங்க. அதெல்லாம் பார்த்து ரசிச்சிட்ருக்கக்கூடாது, ரசித்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்கக்கூடாது. அப்புறம் நாமளும் கமெண்ட் பண்ணிவிட்டு அல்லது ரசிக்கிறோமோ இல்லையோ திட்டியாவது கமெண்ட் போட்டுட்ருப்போம். இந்த மாதிரி கேவலமான வீடியோக்களை தயார் பண்ணி அவங்க ஒளிபரப்பிட்டுருப்பாங்க. அவங்க இப்போ போஸ்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. அதை பார்க்கும்போது நாம் அதை திட்டிகிட்ருப்போம். திட்டுறதுனாலே நம்ம அந்த கேவலமான விஷயத்துக்கு நமக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. அதை பார்த்தாலே பார்த்துட்டு நீங்கள் திட்டி கமெண்ட் போட்டாலும் நீங்கள் கேவலமானவர்களோடு உங்களுக்கு ஒரு தொடர்பு, அந்த கேவலமான வீடியோவோடு உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் அதை பிளாக் பண்ணிடணும். ஒரு மொபைல் ஃபோனை பார்த்தாக்கா கேவலமான விஷயங்கள் எதுவுமே வரக்கூடாது. எங்கேருந்து கேவலமான விஷயங்கள் எங்கேருந்து வருது, யார் வீடியோ போடுறா, அப்போ அந்த சேனலை பிளாக் பண்ணிடணும். அந்தளவுக்கு ஒரு மொபைல் ஃபோனை திறந்தால் மொபைல் ஃபோனையோ டிவியோ எதை பார்த்தாலும் சரி, உங்களுக்கு அந்த கேவலமான விஷயங்கள் உங்கள் பார்வைக்கு வரக்கூடாது. அது மாதிரி நேர்லேயும் சரி, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்குறீங்க, நேரில் நிறைய சம்பவங்கள் நடக்கும், அதில் கேவலமான சம்பவங்கள்லாம் நடக்கும். அல்லது கேவலமான நண்பர்கள், கேவலமான செயல்கள் செய்கிற நண்பர்கள், அவர்களுடனான உறவு முறையை நீங்கள் துண்டித்து கொள்ள வேண்டும். இப்படி உங்களை நீங்கள் தூய்மையாக வச்சுக்கணும். அப்போ தான் நாம் கேவலமானவர்கள் அல்ல என்கிற அந்த உணர்வு நமக்கு கிடைக்கும். கேவலமானவர்கள் அல்ல நாமெல்லாம் கேவலமானவங்க இல்லை அப்படிங்கிற அந்த உணர்வை பெறுவதற்கு நாம் இது போன்ற கடமைகளை கண்டிப்பாக செய்தே ஆகணும். இல்லைனாக்கா நமக்கும் அந்த உணர்வு தான் வரும். நாமளும் இந்த கூட்டத்தோடு ஒருத்தர் தான் போலுக்க, நம்ம பார்வைக்கு இதெல்லாம் வருது, போகுது, நாம் இது மாதிரி கேவலமான விஷயங்களை பேசும்போது கேட்குறோம், கேவலமான விஷயங்களை நாமளும் பேசுகிறோம், ஆக நாமளும் அந்த கேவலமான கூட்டத்தோட ஒருவராகத்தான் இருக்கிறோம் என்கிற அந்த உணர்வு நமக்கு வரும். அப்போ அது நமக்கே நம்மளை பற்றி ஒரு கூச்ச சுபாவம், தயக்கம், இது மாதிரியான இதெல்லாம் நமக்கு ஏற்படுத்திடும். அதனால் கேவலமான விஷயத்தை பார்க்கவும் கூடாது, அதை பற்றி பேசவும் கூடாது. யாராவது பேசுனா அதையும் நீங்கள் கேட்கக்கூடாது. இப்போ இந்த ஆபாச வீடியோலாம் ஏன் பார்க்கக்கூடாதுன்னா அதெல்லாம் கேவலமான வீடியோ, கேவலமானவர்களால் தயாரித்து ஒளிபரப்பப்படுகிற வீடியோ தான் ஆபாச வீடியோ. அந்த தொழில் செய்கிறவங்க யார்? ஆபாச படம் விபச்சாரம் செய்கிறவர்கள் தான் அந்த தொழிலை செய்து அதன் மூலம் பணம் ஈட்டுவதற்காக அவர்கள் அதை இணையத்தில் பதிவிடுகிறார்கள், ஒளிபரப்புகிறார்கள். அது அது கேவலமானவர்களால் தயாரிக்கப்பட்ட வீடியோ. அது ஒரு கேவலமான தொழில் தானே. விபச்சாரம் என்பது ஒரு கேவலமான தொழில் தானே. அவர்கள் அந்த நிலைக்கு போனதுக்கு பரிதாபகரமான காரணங்கள் இருக்கும். அவர்களுக்கு மாற்று வேலை கொடுத்துருந்தா அதை அவங்க செஞ்சுருப்பாங்க. அதெல்லாம் விட்டுருவோம். அதுக்காக திருடர்களோட தான் சொல்லுவாங்க, திருடுறவங்க கூட தான் பரிதாபத்திற்குரியவர்கள். அவர்களுக்கு வேலை வெட்டி இல்லைனால தான் அதை செய்கிறாங்க. வேலை கொடுத்துருந்தா அதெல்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்க. ஆனால் திருடுறங்கிறது ஒரு கேவலமான தொழில் தானே, அதை யாரும் மறுக்க முடியாதுல்ல. கேவலமான தொழில் செய்வதற்கு பரிதாபத்திற்குரிய காரணங்கள் நிறைய இருக்கலாம். ஆனாலும் அவங்க தொழில் செய்கிறதுனால இப்போ திருடுறது, கொலை தொழில் செய்கிறவங்க அவங்க யார்? பொதுமக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க. அதனால் இதெல்லாம் விபச்சாரம் என்பது கேவலமான ஒரு தொழில் தான். அப்படி இருக்கும்போது அவர்கள் தான் இந்த ஆபாச படங்களெல்லாம் ஒளிபரப்புகிறாங்க. அப்போ அதை நாம் பார்க்கும்போது கேவலமானவர்களோடு நமக்கு ஒரு தொடர்பு, கேவலமான விஷயங்களோடு ஒரு தொடர்பு நமக்கு ஏற்பட்டு விடுகிறது. அப்புறம் நாமளும் கேவலமானவர்களாக மாறிவிடுவோம், அதாவது இழிவானவர்களாக மாறிவிடுவோம். இழிவானவர்களோடு ஒரு தொடர்பு நமக்கும் ஏற்பட்டு விடுகிறது. இழிவானவர்கள் மூலம் நாமும் பயன்பெறுகிறோம் அப்படின்னு அர்த்தம் அந்த ஆபாச வீடியோலாம் பார்த்தா. அது மாதிரி சமூக வலைதள ஊடகங்களில் ரொம்ப மலிவான விஷயங்களெல்லாம் ஒளிபரப்பு விட்டுருப்பாங்க நிறைய சேனல்லாம். அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது, அதெல்லாம் பிளாக் பண்ணிடணும். அப்படியே மொபைல் ஃபோனை பார்த்தா அப்போது
இது கூட ஒரு மொபைல் ஃபோனுக்கெல்லாம் நம்ம அடிமையாவதை வந்து ரொம்பவும் குறைக்கும். ஒரு சும்மா அந்த கேவலமான விஷயங்களை பார்க்கும்போது நம்மளை பற்றி சுயமதிப்பீடு நமக்கு இல்லாமல் போயிடும். அப்போ நம்ம வந்து பயனுள்ள எந்த வேலையுமே செய்ய மாட்டோம். அப்புறம் மொபைல் ஃபோனுக்கு அடிமையாகிடும். பயனுள்ள எந்த வேலையும் நம்ம செய்கிறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு கேவலமான ஒரு மனுஷங்களாக இருக்கோம். ஏன்னா நம்ம வந்து சமூக வலைதள ஊடகங்களில் அது மாதிரியான வீடியோக்கள்லாம் நம்ம பார்க்குறோம். கேவலமான வீடியோன்னு நமக்கு தெரியுது, முகம் சுளிக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் எப்படி வீடியோ பண்ணி போடுறாங்க அப்படின்னு நமக்கே ஒரு கேள்வி வருது. அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நாமளும் அதுபோல் ஆகிடுறோம். அதை நம்ம பார்க்கும்போது அது பற்றிய சிந்தனை நமக்குள்ளே ஏற்படுது, அது பற்றிய எண்ணங்கள் ஏற்படுகிறது. அதுக்காக நம்ம நேரம் செலவழித்து சில நிமிடங்கள் நாம் யோசிக்கிறோம். அப்போ நாமளும் அது போன்று கேவலமான கேவலமானவர்களாக மாறிவிடும். கேவலமானவர்கள் தயாரித்து போடுகிற வீடியோக்களை பார்ப்பதன் மூலம் கேவலமானவர்களாக நாமளும் மாறிடுறோம். அப்போ நமக்கு வந்து நம்மளை பற்றின சுயமதிப்பீடே போயிடும். நம்மளை பற்றி ஒரு நல்ல மரியாதை நமக்கே இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம பயனுள்ள வேலைகளை செய்யவே மாட்டோம். ஒரு பயனுள்ள வேலைகளை நாம் செய்யணும், ஒரு லட்சியத்திற்காக நம்ம வந்து உழைக்கணும் அப்படின்னா நம்மளை பற்றி நமக்கே ஒரு உயர்வான எண்ணம் இருக்கணும். நம்மளை பற்றி நாம் கேவலமாக நினச்சா நமக்கு வந்து ஒரு பயனுள்ள வேலைகளை செய்ய தோணாது. அப்போ நம்ம வந்து சோம்பேறி ஆகிடுவோம். அதனால் வந்து கேவலமான விஷயங்கள்லேருந்து முதல்ல நம்மளை பாதுகாத்துக்கணும். இந்த ஆபாச படம் பார்க்குறதோ அல்லது ரொம்ப தரங்கட்ட வகையில் நிறைய வீடியோக்கள் சமூக வலைதளங்கள் ஊடகங்களில் வரும். அது வந்து அதை பார்த்துட்டு நம்ம ரசிச்சிட்டு இருக்கக்கூடாது. அதை திட்டிக்கிட்டாவது நம்ம அதை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நாமளும் அதன் ரசிகர்களாக மாறிவிடுவோம். அதனால் கேவலமான விஷயங்களை பார்ப்பதும் தப்பு, கேட்பதும் தப்பு, அது பற்றி பேசுவதும் தப்பு, அது கேவலமான செயல்களை செய்வதும் தப்பு. அதனால் மனசை சுத்தப்படுத்திக்கணும். கேவலமான விஷயங்களை நமக்குள்ளே விடவே கூடாது. அப்போது நமக்குள்ளே வந்து அந்த மனசுக்குள்ளே நமது மனதிற்குள் கேவலமான விஷயம் நுழையவே கூடாது. நம்ம கண்களுக்குள் நுழையக்கூடாது. நம்ம காட்சி எங்கேயாவது நடக்குது அதை பார்க்கக்கூடாது. அது மொபைல் ஃபோனாக இருந்தாலும் சரி, நேர்லையாக இருந்தாலும் சரி, கேவலமான விஷயங்களை தவிர்த்து செல்ல நாம் பழகிக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் கேவலமான விஷயத்தை நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனையெல்லாம் தவிர்த்து கடந்து செல்ல பழகிக்கொள்ள வேண்டும். அதுதான் வந்து எல்லாத்தையும் நம்ம இந்த உலகத்தில் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இன்னும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நாடை பார்த்திங்கன்னா கேவலமான விஷயங்கள் நிறைந்த நாடாக மாறிவிட்டது. கேவலமான விஷயத்தை பார்க்கவே கூடாது அப்படின்னா அப்போ இங்கே எதைத்தான் பார்க்குறது? எல்லாமே கேவலமான விஷயங்களாக ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு கேவலமான விஷயங்கள் அதிகரித்து கொண்டே வருகிறது. அப்படி இருக்கும்போது நமக்கு அப்புறம் வந்து கேவலமான விஷயங்களுக்கு நாம் பழக வேண்டிய அவசியம் ஏற்பட்டுருது. கேவலமான விஷயங்கள் நிறைந்து போய்விட்டது, அதை தவிர்த்து விட்டு வாழவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கோம். அதனால் வந்து இதனால் என்னன்னா மக்களுக்கு வந்து கேவலமான விஷயங்களை பார்க்காம அவங்களால கடந்து போக முடியாது. அவங்க கண்களில் அது திணிக்கப்படுகிறது, அவங்க காதுக்கு அது போய் சேர்கிறது. அதுக்கு இந்த சமூக வலைதள ஊடகங்கள் அப்புறம் நேரில் நம்ம நிறைய விஷயங்களை பார்க்குறோம். ஒழுங்கீனங்கள், நிறைய மக்கள் ஒழுங்கீனமாக இருக்காங்க. சாலையின் ஓரத்தில் அமர்ந்து கொண்டு தண்ணி அடிக்கிறாங்க. மாலை நேரமாகிவிட்டால் ஏதாவது நெடுஞ்சாலையின் ஓரத்தில் வரிசையாக அமர்ந்து கொண்டு மது அருந்துகிறார்கள். இந்த மாதிரி ஒரு ஒழுங்கீனமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம நாடு போயிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது இதை பார்க்குற மக்களுக்கு அதெல்லாம் ஒரு கேவலமான விஷயம்னா அதெல்லாம் பார்க்குற மக்கள் அதை பார்த்துட்டு கடந்து போகிறாங்க. அப்படின்னா கேவலமான விஷயத்தை பார்த்துவிட்டு கடந்து போகிறார்கள், பார்த்து பழக்கப்படுகிறார்கள். அப்படிங்கும்போது அப்போது வந்து மக்களுக்கும் அந்த மனநிலை வந்து விடுகிறது. மக்களும் கேவலமானவர்களாக மாறிவிடுகிறார்கள். அந்த மாதிரி அப்போ அவர்கள் வந்து உயர்வான செயலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணமே அவர்களுக்கு வராது. ஏன்னா இது வந்து நாம் எதை செஞ்சாலும் இந்த மக்களுக்காக தான் செய்ய போகிறோம். அப்போ இந்த மக்கள் எல்லாமே பெரும்பாலும் ஒழுங்கினமாக இருக்கிறார்கள். எங்கே போனாலும் லஞ்சம் ஊழல்னு அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ இந்த மக்களை பற்றிய நமக்கு புரிதல் என்னவாக இருக்குன்னா, அந்த மக்கள்லாம் கேவலமானவங்க, அந்த கேவலமான மக்களை பார்த்து நம்ம பழகிறனால நாமளும் கேவலமானவங்க, அதனால் நம்ம உயர்வான செயல்களை செய்வதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே ஏற்பட்டு விடுகிறது. அப்போ நம்ம வந்து கேவலமான செயல்களை செய்வதற்கு தான் நமக்கு ஆர்வம் வரும். அதுக்கு தான் நமக்கு தகுதி இருக்குது, உயர்வான செயல்களை செய்வதற்கு நமக்கு தகுதி இல்லை என்கிற எண்ணமும் ஏற்படும். அதனால் வந்து மக்கள் வந்து உயர்வான செயல்களை செய்ய வேண்டும் என்றால் இங்கு நமது கண்களுக்கு உயர்வான செயல்கள் தான் தெரியணும். கேவலமான செயல்கள் இங்கே நடைபெறவே விடக்கூடாது. கேவலமான செயல்கள் இங்கே வந்து நம்ம எங்கேயுமே பார்க்கக்கூடாது. மொபைல் ஃபோன்லேயும் பார்க்கக்கூடாது,
நேர்லேயும் பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி கேவலமான விஷயங்களுக்கு மொபைல் ஃபோனில் மட்டும் பிளாக் பண்ணக்கூடாது. வாழ்க்கையில் நம்ம நடைமுறை வாழ்க்கையிலையும் கேவலமான செயல்களுக்கு தடை விதித்து விட வேண்டும். அதனால் இந்த மதுபானம் அருந்துவதெல்லாம் அதுவும் இந்த ஆல்கஹால் தயாரித்த மதுபானம் அருந்துவது இயற்கை மதுபானங்களாக இருந்தாலும் அதுக்கு ஒரு முறைப்படுத்தலாம். வாரம் ஒரு முறை பொது வெளியில் மது அருந்தக்கூடாது. இயற்கை மதுபானம் கல், ஒயின், திராட்சை ரசம் அந்த மாதிரி உடலுக்கு தீங்கு விளைவிக்காத மதுபானங்களை வாரம் ஒரு முறை மட்டுமே அருந்துவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும். எல்லா நாடுகள்லேயும் எப்போ வேணாலும் நீ மது அருந்தலாம். அதன் மூலம் வருவாய் ஈட்டுகிற அரசாங்கம் ஒரு கேவலமான அரசாங்கமாகத்தான் இருக்க முடியும். ஆக அந்த மாதிரி கேவலமான விஷயங்களிலிருந்து நாம் நமது மனதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்போ தான் நமது மனசு சுத்தமாக இருக்கும். இல்லைன்னா மனசு கேவலமான ஒன்றாக மாறிவிடும், அசுத்தமடைந்து விடும். ஆக இந்த உலகத்தில் நாம் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது, இந்த உலகத்தையும் சுத்தமாக மாற்றணும். அப்போ தான் நாம் இந்த உலகம் கேவலமாக இருக்கும்போது நாம் மட்டும் சுத்தமாக இருந்துட்டால் போதுன்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா கேவலமான விஷயத்தை பார்த்தாலே நம்ம கேவலமானவர்களாக மாறிவிடுவோம். கேவலமான விஷயங்களை கேட்குறதுனாலையும் கேவலமான விஷயத்த பேசுகிறதுனாலையும் நம்ம கேவலமான விஷயத்தை நம்ம பேசுவதிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். ஆனால் கேவலமான விஷயத்தை பார்த்தாலே போதும், பேச வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்தாலே நாமளும் கேவலமானவர்கள். அது நின்று கொஞ்சம் நேரம் பார்த்துட்டாலே அது நமக்குள் சென்று விடுகிறது. அந்த கேவலமான காட்சிகள் நமக்குள்ளே சென்று விடுகிறது. அதனால் கேவலமான விஷயத்தை பார்க்கக்கூட செய்யக்கூடாது. அப்படின்னா இந்த உலகத்தையும் நம்ம இந்த உலகத்தில் கேவலமான விஷயமே நடக்கக்கூடாது. இப்படி ஒவ்வொருத்தரும் கேவலமான விஷயத்தை பார்க்கக்கூடாது. அப்படின்னா இந்த உலகத்தில் கேவலமான விஷயம் நடக்கவே கூடாது. அந்த அளவுக்கு இந்த உலகத்தை நம்ம தூய்மையாக வச்சுருக்கணும். இந்த கேவலமான விஷயம் எங்கேயுமே நடக்கக்கூடாது. கேவலமான நடைமுறைகளுக்கு இங்கே அனுமதி கொடுக்கவே கூடாது. அந்த அளவுக்கு இந்த உலகத்தை நாம் மட்டும் தூய்மையாக இருந்துட்டால் மட்டும் போதும், இந்த உலகம் எப்படி வேணாலும் போயிட்டு போகுது அப்படின்னு நம்ம நினச்சா இந்த உலகத்தில் கேவலமான விஷயங்களை நம்ம அனுமதிச்சிட்டோம் அப்படின்னா அதை நம்ம பார்க்க தான் செய்வோம். அது நம்ம கண்களுக்கு தான் போகும். அப்படிங்கும்போது நாமளும் கேவலமானவர்களாக மாறிவிடுவோம். அதனால் நாம் கேவலமானவர்களாக இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால், கேவலமான விஷயத்திலிருந்து கேவலமானவர்களாக நாம் மாறாமல் இருக்க வேண்டுமென்றால் இந்த உலகத்தையும் நாம் கேவலமான விஷயம் எதையும் நடைபெறுவதற்கு நாம் அனுமதிக்கக்கூடாது. அதனால் கேவலமான விஷயங்களிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ தான் நம்மளை பற்றி ஒரு உயர்வான எண்ணமே வரும். நம்மளை பற்றியெல்லாம் கேவலமான எண்ணம் தான் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் ஏதாவது அறியாமையின் காரணமாக நம்ம ஏதாவது கேவலமான விஷயங்களை செஞ்சுருப்போம். பெற்றோர்களுக்கு தெரியாமல் ஏதாவது நிறைய ஐயோ இப்படியெல்லாம் நம்ம சின்ன வயசில் செஞ்சுருக்கோமே, பெற்றோர்களுக்கு தெரியாமல் ஏதாவது செயல்கள் நமக்கே அருவருப்பாக இருக்கும். என்னடா இந்த மாதிரி செயல்கள்லாம் சின்ன வயசில் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம யார்கிட்டையுமே சொல்லாமல் வச்சுருக்கக்கூடாது. யார்கிட்டையாவது சொல்லிடணும். நம்பிக்கையானவங்ககிட்டே யார்கிட்டையாவது சொல்லிடணும். மனம் திறந்து நீங்கள் ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா ஆண்கள்ட்டையும் சொல்லணும், பெண்கள்ட்டையும் சொல்லணும். இந்த மாதிரி இருதரப்பினர்ட்டையும் யாராவது சொல்லி உங்கள் மனசை விட்டு அதை வெளியே கொண்டு போயிடணும். யாருக்குமே தெரியாது நாம் சின்ன வயசில் செஞ்ச ஒரு கேவலமான செயல் இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளே அதை பூட்டி வைக்காதீங்க. அது ஒரு கழிவாக மாறிடும். குப்பையாக மனசுக்குள்ளே இருக்கும். அதை வெளியில் கொடுத்து மனசை சுத்தமாக வச்சுக்கணும். அப்புறம் அதன் பிறகு கேவலமான விஷயம் இப்போ விவரம் தெரிஞ்சு போச்சு. அதனால் இதன் பிறகு நம்ம இந்த மாதிரி கேவலமான விஷயம் எதையும் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரியும். ஆனால் சின்ன வயசில் நம்ம செஞ்சுருப்போம். அதை ஆனால் அது யாருக்குமே தெரியாதுன்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் நமக்கு தெரியும்ல. அதனால் மனசுக்குள்ளே தான் அது இருக்கும், பத்திரமா இருக்கும். அந்த ஃபைல் பத்திரமா இருக்கும். அதனால் அந்த ஃபைல் என்ன பண்ணணும், நம்ம அந்த மனசுக்குள்ளேருந்து அந்த ஃபைலை வெளியில் எடுத்து போட்டுடணும். அதனால் மனசை சுத்தமாக வச்சுருக்கணும். அப்படின்னா யார்கிட்டயா நம்பிக்கையானவங்ககிட்ட இதெல்லாம் சொல்லிடணும். சொல்லி நம்ம மனசை நாம் சுத்தமாக வச்சுருக்கணும். இது மனசை தூய்மைப்படுத்துவதற்கான மிக மிக முக்கியமான ஒரு நடைமுறை. இதை பின்பற்றாமல் யாரும் மனசை தூய்மையாக வச்சுருக்க முடியாது, அமைதியாக வச்சுருக்க முடியாது. தூய்மைன்னா என்ன, மன தூய்மைன்னா என்ன, மன அமைதி தான் மன தூய்மை. ஓரின சேர்க்கையெல்லாம் கேவலமான விஷயந்தான். அது எல்லாருமே முகம் சொலிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதை நாம் பார்க்கக்கூடாது,
அதை பற்றி பேசக்கூடாது, அதை பற்றி பேசினாலும் கேட்கவும் கூடாது. அப்போ என்ன பண்ணோம், மொபைல் ஃபோனில் கூட நம்ம வந்து சமூக வலைதள ஊடகங்களில் கூட அந்த மாதிரி ஓரின சேர்க்கை குறித்த தகவல்கள் வந்து வரும், வீடியோக்கள் வரும். அவங்க அனுபவத்தை சொல்லிகிட்டு இருப்பாங்க. நாங்கள் இப்படி இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டோம், இவனை நான் புருஷனாகவும் என்ன நான் பொண்டாட்டியாகவும் யோசிச்சுக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது மாதிரி அனுபவங்களை வந்து ஏற்கனவே கேட்டுட்டோம், போதுங்கிற அளவுக்கு கேட்டுட்டோம். அதுக்கப்புறம் இதான் அடிப்படை. அதுக்கப்புறம் தொடர்ந்து அதை பார்த்துட்டே இருக்கக்கூடாது. அப்போ அது பார்த்தாலே அப்புறம் வந்து நாமளும் வந்து அந்த கேவலமான விஷயமாக மாறிவிடும். அதனால் வந்து அது ஒரு கேவலமான விஷயந்தான். யாருமே முகம் சுளிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இயற்கைக்கு முரணான அனைத்துமே கேவலமான விஷயந்தான். அதனால் அதெல்லாம் கூட நம்ம பார்வைக்கு வரக்கூடாது. பிளாக் பண்ணிடணும். பிளாக் பண்ணிட்டு அந்த மாதிரி மனசை தூய்மையாக வச்சுக்கிறதுக்கு நம்ம அந்த மாதிரி செட்டிங்ஸில் போய் பிளாக்குங்கிற ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணணும். அதனால் திரைப்படம் பார்ப்பதாக இருந்தால் கூட ஒரு நல்ல திரைப்படம், நல்ல விஷயத்த சொல்லுகிற திரைப்படம், நல்ல ஒரு காதலை, அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு அமைதியாக செல்கிற படங்களை நம்ம பார்க்கணும். சும்மா வந்து கொலை, கொள்ளை இதெல்லாம் வச்சு அடிப்படையாக வச்சு பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு திரைப்படத்தை போடுவோம். அதெல்லாம் கூட தவிர்க்க பழகிக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி நம்மளாம் வந்து நம்ம மனதை தூய்மையாக வைத்துக்கொள்ள நம்ம வந்து நிறைய நடைமுறைகளை நாம் கடைபிடித்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம்.